ஆன்மீக அருளன்பர்கள் அத்துணை பேருக்கும் வாசுகி மனோகரனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு அருமையான பதிவை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நம்முடைய வேண்டுதல்களை சிவபெருமானிடம் எடுத்து செல்லக்கூடிய நந்தியப் பெருமானை பற்றி நாம் சிந்தித்தோம். பிரதோஷ வேளையிலே நந்தியம் பெருமானை வழிபாடு செய்யணும். பிரதோஷ வேளை என்பது 4:30 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் என்று சொன்னோம். அந்த பிரதோஷம் வழிபடக்கூடிய வேளை திதி எது என்று கேட்டால் திரையோதசி திதி என்று சொன்னோம். வளர்பிறை திரையோதசி திதியிலையும் நாம் பிரதோஷம் வழிபாடு செய்வோம். தேய்பிறை திரையோதசி நேரத்திலும் நாம் என்ன செய்வோம்? வழிபாடு செய்வோம். இதெல்லாம் ஏற்கனவே அந்த பதிவில் நாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் 20 வகையான பிரதோஷ வழிபாடுகள் அதை பற்றி நான் சொல்வேன் என்று சொல்லியிருந்தேன். அந்த 20 வகையான பிரதோஷங்களை பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்கப் போகிறோம். முதல்ல தினசரி பிரதோஷம். தினமும் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் பிரதோஷ வேளை என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு திரையோதசி திதி கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும், தினமும் இந்த நேரத்தில் திரையோதசி திதி வராது. இந்த வேளை பிரதோஷ வேளை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நேரம் பிரதோஷ நேரம் என்று அழைக்கப்படுகிறது. நித்தியமும் வரக்கூடிய மாலை 4:30 6 மணி வரைக்கும் யார் தினமும் நந்தியம் பெருமானையும் சிவனையும் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் அவர்களால் பெற முடியும். ஒரு சிவ பக்தன் தொடர்ந்து 5 ஆண்டுகள் சிவபூஜை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் தினசரி பிரதோஷ பூஜை செய்பவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தினமும் வரக்கூடிய பிரதோஷ வேளையில் நந்தியம் பெருமானையும் சிவனையும் வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயமாக முக்தி என்பது உண்டு. 2வது பட்ச பிரதோஷம் என்று அழைக்கிறார்கள். வளர்பிறையில் வரக்கூடிய திரையோதசி திதி தான் பட்ச பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரதோஷம் யாருக்குரிய பிரதோஷம் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் வழிபாடு செய்யலாம். ஆனால் தேவர்களுக்குரிய மிக அருமையான ஒரு பிரதோஷம். தேவர்கள் மிகவும் கவனமாக வழிபாடு செய்யக்கூடிய வேளை இந்த வளர்பிறை திரையோதசி திதி. இந்த வளர்பிறை திரையோதசி திதியில் நாம் சிவனை வழிபாடு செய்கின்ற பொழுது, நாம் நந்தி பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது தேவாதி தேவர்களும் அந்த வேளையிலே வழிபாடு செய்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய அனுக்கிரகமும் ஆசியும் நம்மை வந்து சேரும். ஆக நந்தியம் பெருமானுடைய ஆசி, சிவபெருமானுடைய ஆசி, அதே நேரம் அந்த நேரத்தில் சிவனையும் நந்தியையும் வழிபாடு செய்யக்கூடிய 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த வளர்பிறை திரையோதசி திதி என்று சொல்லப்படுகிறது. அந்த பிரதோஷம்தான் பட்ச பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. மாத பிரதோஷம் என்று சொன்னால் தேய்பிறை திரையோதசியில் வழிபாடு செய்கிறோம் பாருங்கள், அதுதான் மாத பிரதோஷம் என்று அழைக்கிறார்கள். இந்த மாத பிரதோஷத்தை ஒருவன் பின்பற்றினான் என்று சொன்னால் அது மிகவும் சிறப்பு. அதிலும் குறிப்பாக இந்த தேய்பிறை திரையோதசி திதியில் சிவனையும் நந்தியையும் வழிபாடு செய்தால் சகல சௌபாகியங்களும் நம்மை வந்து சேரும். பானலிங்கம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் அந்த பானலிங்கத்திற்கு அந்த வேளையிலே அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் புண்ணியம் மிக அதிகம். இந்த பானலிங்கம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா அதெல்லாம் இயற்கையாக இறைவனுடைய அனுக்கிரகத்தினால் உருவாகக்கூடிய விஷயம். இறைவனை நாம் நேரில் போய் எல்லாரும் பார்க்க முடியாது.
இயற்கை அந்த இறை ரூபத்தை நமக்கு வரப்பிரசாதமாக தருகிறது. அதில் ஒன்று தான் இந்த பானலிங்கம். இது எங்கே நாம் பார்க்க முடியும்னா, மத்திய பிரதேசத்தில் நர்மதை ஆற்றிலே மிக அழகாக இந்த பானலிங்கத்தை நாம் பார்க்க முடியும். நிறைய பேர் அதை வைத்திருக்கிறார்கள், வழிபாடும் செய்கிறார்கள். இந்த தேய்பிறை திரையோதசி மாத பிரதோஷம் என்று அழைக்கிறோமே, அன்றைக்கு பானலிங்க வழிபாடு அவ்வளவு சிறப்பு. ஏன்னா ஸ்படிகலிங்கம் எவ்வளவு சிறப்பானதும் என்று உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஒரு ஸ்படிகலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்தால் 1000 கல் லிங்கங்களை வழிபாடு செய்ததற்கு சமம். நீங்கள் 1000 கல் லிங்கங்களை தரிசனம் செய்கிறதும் வழிபாடு செய்கிறதும் ஒரே ஒரு ஸ்படிகலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்வதும் சமம். அப்போது ஒரு ஸ்படிகலிங்கம் 1000 கல் லிங்கங்களுக்கு சமம். அதை போல ஒரே ஒரு பானலிங்கம் 12 லட்சம் ஸ்படிகலிங்கங்களுக்கு சமம். அப்போ அது எவ்வளவு சக்தி பெற்றது என்று பாருங்கள். மீண்டும் சொல்கிறேன், ஒரு ஸ்படிகலிங்கம் 1000 கல் லிங்கங்களுக்கு சமம். ஒரு பானலிங்கம் 12 லட்சம் ஸ்படிகலிங்கத்திற்கு சமம். 12 லட்சம் ஸ்படிகலிங்கங்களை வைத்து நீங்கள் சிவபூஜை செய்வதும் ஒன்றுதான், ஒரே ஒரு பானலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்வதும் ஒன்றுதான். மாத பிரதோஷம் என்று அழைக்கக்கூடிய தேய்பிறை திரையோதசி அன்று பானலிங்க வழிபாடு செய்தால் சாலச் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. காரணம், இயற்கையோடு நாம் ஒன்றித்து இறைவனே இயற்கையின் வாயிலாக தந்த வரப்பிரசாதத்தை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? வழிபாடு செய்கிறோம். 4வது நட்சத்திர பிரதோஷம் என்று பெயர். இந்த திரையோதசி திதியில் தான் பிரதோஷ வழிபாடு என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த திரையோதசி திதியில் சிவனுக்குரிய திருவாதிரை நட்சத்திரம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். திரையோதசி திதி இருக்கிறது, பிரதோஷ வேளையில் என்ன நட்சத்திரம்? திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கு இருந்தது என்று சொன்னால் மிக மிக சிறப்பு. சிவனுக்குரிய நட்சத்திரம் மிக அழகாக அந்த பிரதோஷ வேளை, அந்த பிரதோஷ வேளையும் சிவனுடைய நட்சத்திரமும் ஒன்றாக இணைந்து வந்து வழிபாடு செய்தால் அது நட்சத்திர பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தாப்புல 5வதாக பூரண பிரதோஷம் என்று சொன்னார்கள். இந்த பூரண பிரதோஷத்தை தான் மகா சிவராத்திரி என்று வழிபாடு செய்கிறோம். மாசி மாதம் மட்டுமே வரக்கூடியது இந்த பூரண பிரதோஷம். வேறு எந்த மாதத்துலேயும் நீங்கள் இந்த பூரண பிரதோஷத்தை பார்க்கவே முடியாது. மாசி மாதம்தான் மகா சிவராத்திரி நாமெல்லாம் கொண்டாடுகிறோம். அந்த மாசி மாதம் மட்டுமே வரக்கூடியது பூரண பிரதோஷம். அந்த பூரண பிரதோஷம்னா என்னன்னா, திரையோதசி திதி இருக்கும். இப்போது 4:30 6 மணி வரைக்கும் பிரதோஷ வேளை. இப்போ 4:30 5:55 வரைக்கும், இல்லைன்னா 4:30 5:40 வரைக்கும், அப்படி வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் திரையோதசி இருக்கும். அதற்கு பிறகு சதுர்தசி ஆரம்பிச்சிடும். அந்த பிரதோஷ வேளை 6 மணி முடிவதற்கு முன்னதாகவே சதுர்தசி ஆரம்பிச்சிடும். அப்போ திரையோதசியும் சதுர்தசியும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய வேளையில் வரக்கூடிய பிரதோஷ வேளை தான் பூரண பிரதோஷ வேளை என்று அழைத்தார்கள். அது மிக சக்தி வாய்ந்தது, ரெட்டிப்பு பலன்களை தரக்கூடியது. அன்றைக்கு சுயம்பு லிங்க தரிசனம் மிக மிக சிறப்பு. அதுதான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. மாசி மாதம் மட்டுமே வரக்கூடியது மகா சிவராத்திரி. எத்தனையோ இடத்துல சுயம்பு லிங்கங்கள் இருக்கு. அந்த நாளிலே சுயம்பு லிங்கங்களை நாம் தரிசனம் செய்தால் மிகப்பெரிய புண்ணியம். இந்த தென் மாவட்டத்தில் நெல்லையப்பர் இருக்காரு, ரொம்ப அழகாக உவரியில் சுயம்புலிங்க சாஸ்தா இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் நாம் வழிபாடு செய்வது அன்றைக்கு மிகவும் சிறப்பு. மகா சிவராத்திரி பற்றி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அந்த நாளை நாம் ஒரு நாளும் தவறவிடக்கூடாது. 6வதாக திவ்ய பிரதோஷம் என்று பெயர். இந்த திவ்ய பிரதோஷம் எப்படின்னு கேட்டிங்கன்னா,
திரையோதசிக்கு முந்தின திதி எது? துவாதசி என்று பார்க்கிறோம். அப்போ இந்த 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள துவாதசியும் இருக்கும். அதற்கு பிறகு திரையோதசி தொடங்கும். இப்போ 4:30லேருந்து ஒரு 4:45 வரைக்கும் கூட துவாதசி இருக்கும். அதற்கு பிறகு திரையோதசி தொடங்கும். அப்படி வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா ரொம்ப அழகாக துவாதசியும் திரையோதசியும் சேர்ந்து வரும். அப்படி இல்லைன்னா திரையோதசியும் கடைசியில் ஒரு 1-2 நிமிடங்கள் இந்த சதுர்தசியும் சேர்ந்து வருவதை திவ்ய பிரதோஷம் என்று அழைத்தார்கள். ஆனால் ரொம்ப அழகாக இந்த திவ்ய பிரதோஷத்தினுடைய சக்தி என்பது சாதாரணமான சக்தி அல்ல. அன்றைய தினம் மரகத லிங்கத்தை தரிசனம் செய்தால், மரகத லிங்கத்தை அன்றைய தினம் நாம் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நன்றாக குறித்து வைத்து கொண்டு இதையெல்லாம் நாம் ஒரு நாளும் தவற விட்டுறவே கூடாது. திவ்ய பிரதோஷம் திரையோதசிக்கு முந்தின திதி துவாதசி என்று பார்க்கிறோம். அந்த துவாதசியும் திரையோதசியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த பிரதோஷத்துக்கு திவ்ய பிரதோஷம் என்று பேர். அன்றைக்கு மரகதலிங்கம் அபிஷேகம் பார்த்தால் ரொம்ப சிறப்பு. மரகதலிங்கம் மிக அழகாக சிதம்பரத்தில் மரகதலிங்கம் பார்க்குறோம். சனீஸ்வரனுடைய ஆலயத்தில் பிராணநாதேஸ்வரர் அருள் பாலிக்கிறாரே, மங்களாம்பிகை அருள் பாலிக்கிறாளே, அந்த இடத்துல மரகதலிங்கத்திற்கு அபிஷேகம் நடக்கும். எங்கெல்லாம் மரகதலிங்கங்கள் இருக்குமோ, சில பேர் வீட்டிலேயே மரகதலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த மரகதலிங்கத்துக்கு அன்றைக்கு அபிஷேகம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய முன் ஜென்ம கர்ம பாவங்கள் அத்தனையும் துளைந்து போகும். ஒரே ஒரு விஷயம், துவாதசியும் திரையோதசியும் ஒன்றாக இணைந்திருக்கணும். 7வதாக தீப பிரதோஷம் என்று பேர். இந்த தீப பிரதோஷம் எப்படி தெரியுமா? ரொம்ப விசேஷம். பொதுவாகவே சுவாமிக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நம்முடைய வேண்டுதல்கள் வெகு விரைவில் நடக்கும். தீபம் எந்த கோயிலுக்கு போனாலும் தீபம் வாங்கி ஏற்றுங்க. ஆனால் சுத்தமான நல்லெண்ணெயில் தீபம் போடுங்க. நெய் சுத்தமாக இருந்தால் வாங்கி கொண்டு சுவாமிக்கு போடுங்க. சுவாமிக்கு சேர்க்கக்கூடிய விஷயங்கள் எதுலேயுமே கலப்படம் இருக்கக்கூடாது. நல்ல சுத்தமான எண்ணெய் வாங்கி அந்த பிரதோஷ வேளை இப்போ 4:30லேருந்து 6 மணின்னு சொன்னால் அதுக்கு முன்னதாகவே போய் ஏற்பாடு செய்து எங்கெல்லாம் உங்களால் தீபம் ஏற்ற முடியுமோ அந்த ஆலயத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு அந்த இடத்துல பல தீபங்களை நீங்கள் ஏற்றலாம். வசதி படைத்தவர்கள் விளக்கு வாங்கி அதில் ரொம்ப அழகாக தீபம் ஏற்றி யாருக்காவது அதை தானமாக நீங்கள் கொடுக்கலாம். அர்ச்சனை செய்யக்கூடிய அர்ச்சகருக்கும் கொடுக்கலாம், நம்மளை மாதிரி சாதாரண சாமானியர்களுக்கும் கொடுக்கலாம், கஷ்டப்பட்டவங்களுக்கும் கொடுக்கலாம். யாருக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவர்களுக்கு தீபத்தை நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடிய நாள் அந்த தீப பிரதோஷம். கோயில் முழுதும் ரொம்ப அழகாக தீபங்களால் அலங்காரம் செய்து தீப தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த தீப பிரதோஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வந்து சேர்க்கும். இருண்டு கிடக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக நிச்சயமாக மாறும். அடுத்தாப்புல 8வதாக சப்தரிஷி பிரதோஷம் என்று ஒரு பிரதோஷம். ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பிரதோஷம் இந்த சப்தரிஷி பிரதோஷம். நட்சத்திர மண்டலங்கள் இருக்கு இல்லையா? இந்த நட்சத்திர மண்டலங்களில் யாரெல்லாம் இருக்கிற சப்தரிஷிகள் எல்லாம் அந்த நட்சத்திர மண்டலத்திலே இருக்கிறார்கள். ரொம்ப அழகாக இறைவன் பகவான் அருமையான ஒரு வரத்தை ரொம்ப அழகாக ஒரு குழந்தைக்கு கொடுப்பார். அந்த குழந்தை மிக அருமையாக அந்த நட்சத்திர மண்டலத்திலே பிரகாசித்து கொண்டிருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். அந்த குழந்தை சொன்ன மந்திரம் என்னன்னா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக என்று ரொம்ப அழகாக துருவன் சொன்ன அந்த மந்திரத்தை, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக, இந்த மந்திரத்தை துருவனுக்கு சொல்லி கொடுத்ததே யார் என்று கேட்டால் சப்தரிஷிகள் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆக துருவன்
பகவானை நினைத்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக என்று மிக அழகாக இறைவனுடைய நாமத்தை சொன்னான். இறைவன் அவனுக்கு காட்சி கொடுத்து சொன்னார், அப்பா, என்னை நினைத்து யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ, என்னை வழிபடுகின்ற நேரத்தில் துர்வ நட்சத்திரமாகிய உன்னையும் நினைத்து வழிபாடு செய்தால் அவர்கள் காரியத்தை வெகு விரைவிலே நான் பூர்த்தி செய்வேன் என்பது பகவானுடைய வாக்கு. அந்த துருவன் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர மண்டலத்தில் தான் சப்த ரிஷிகளும் நட்சத்திர ரூபத்திலே இருக்கிறார்கள். நட்சத்திர ரூபத்திலே சப்த ரிஷிகள் இருக்கிறார்கள். சில நாள் நீங்கள் அதை பார்க்கலாம். அது எந்த மாதம் பார்க்கலான்னா, தை மாதம் நீங்கள் பார்க்கலாம், ஐப்பசி மாதம் பார்க்கலாம், கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், மாசி மாதம். இந்த மாதங்களில் நீங்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த சப்த ரிஷிகள், அந்த 7 நட்சத்திரங்களும் மிக அழகாக உங்கள் கண்ணுக்கு தென்படும். இந்த மாதத்தில் மட்டும்தான் நம்ம அதை பார்க்க முடியும். நிறைய பேர் இதை பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த பதிவை பார்த்த பிறகு நீங்கள் பார்க்க முயற்சி செய்யுங்கள். ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம் அந்த சப்த ரிஷிகள் நட்சத்திர ரூபத்திலே நட்சத்திர மண்டலத்திலே காட்சி தரக்கூடிய அந்த காட்சி மிகவும் பிரசித்தி பெற்ற காட்சி. அந்த நேரம் இந்த சப்தரிஷி பிரதோஷம் என்று ஏன் அழைத்தார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு வரக்கூடிய அந்த 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள மிக அழகாக திரையோதசி திதியில் நந்தியம் பெருமானையும் சிவனையும் வழிபாடு செய்து பிரதோஷ வழிபாட்டை பூர்த்தி செய்த பிறகு நம்ம வானத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்தரிஷி மண்டலத்தை நோக்கி என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும். அந்த சப்தரிஷிகள் யாரெல்லாம்னு நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்திருக்கோம். இருந்தாலும் நான் சொல்கிறேன். அத்ரி மகரிஷி, பரத்வாஜ் முனிவர், ஜமந்தகினி முனிவர், கௌதமர். அந்த கௌதமரை தான் அக்ஷபாதரி என்று அழைத்தார்கள். அந்த கௌதம முனி, காசியபர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர். இந்த 7 பேர் தான் சப்த ரிஷிகள். இவர்களுக்கு ஏன் அவ்வளவு சிறப்புன்னா, 4 வேதங்களையும், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம், இந்த 4 வேதங்களையும் இறைவனுடைய அனுகிரகத்தினால் தங்களுடைய தவ வலிமையாலே முழுவதுமாக கற்று தேர்ந்தவர்கள் இந்த சப்த ரிஷிகள் 7 பேர். இந்த 7 பேர் கொண்ட நட்சத்திர கூட்டம் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசியில் தெரிகிற காரணத்தினால அந்த மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷத்தை முடித்துவிட்டு நட்சத்திர மண்டலத்தை இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலத்திலே இருக்கக்கூடிய சப்தரிஷிகளை வழிபாடு செய்து நீங்கள் எது கேட்டாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு பூர்த்தியாகும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அதனால தான் ரொம்ப அழகாக ஈசனுடைய அருள் முழுமையாக கிடைப்பதற்கு இந்த பிரதோஷம் நமக்கு வழி செய்யும். அதனால தான் இந்த சப்தரிஷி பிரதோஷத்தை அபய பிரதோஷம் என்று அழைத்தார்கள். இறைவன்கிட்ட போய் அபயம் கேட்போம்ப்பா, உன்னை தவிர என்னை காப்பாற்றுறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு அபயம் கேட்போமே, அந்த அபயத்தை கேட்டுவிட்டு நந்தியம் பெருமானிடமும் சிவனிடமும் அந்த அபயத்தை கேட்டுவிட்டு நட்சத்திர மண்டலத்திலே வலம் வரக்கூடிய 7 ரிஷிகள், அதான் சப்த ரிஷிகள் என்று அழைக்கிறோமே, அந்த சப்த ரிஷிகளிடமும் அதே வேண்டுதலை நாம் முறையிடுகின்ற பொழுது அந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த அருமையான சப்தரிஷி பிரதோஷம் என்பதும் மகா சிவராத்திரி பிரதோஷத்திற்கு இணையானது. தவற விட்டுறவே கூடாது. இந்த வகையான பிரதோஷங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு காரணங்களாக நமக்கு அமைந்துவிடும் என்பதிலே சந்தேகம் இல்லை. 9வது மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சனி பிரதோஷம்தான் மகா பிரதோஷம் என்று மிக அழகாக அழைக்கிறார்கள். இந்த சனிக்கிழமை பிரதோஷம் வந்ததுன்னா ஒரு நாளும் அதை தவற விடவே கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் சேர்ந்து வருவது தான் மகா பிரதோஷம் என்று அழைக்கிறார்கள். ஏன் அந்த சனி பிரதோஷத்துக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு என்று கேட்டால், ஆலகால விஷத்தை ஈசன் உண்ட நேரம் பிரதோஷ நேரம். அதனால தான் அந்த விஷத்தை உண்டு இறைவன் என்ன செய்கிறான்? திருநடனம் ஆடுகிறான். அந்த நடனத்துக்கு பிரதோஷ நடனம்னு பேர்.
நந்தியம் பெருமானுடைய கொம்புகளின் வாயிலாக அந்த பிரதோஷ நடனத்தை பார்ப்பது சிறப்பு. அந்த ஆலகால விஷத்தை உண்ட நேரம்தான் இந்த பிரதோஷ நேரம் 4:30 6 அப்படின்னு சொன்னோம். ஆனால் உண்ட நாள் எந்த நாள் என்று கேட்டால் சனிக்கிழமை என்று பார்க்கிறோம். அதனால தான் அது மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. அதிலும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை திரையோதசி திதிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா விஷத்தை உண்ட நேரம் 4:30 6, விஷத்தை உண்ட நாள் சனிக்கிழமை, விஷத்தை உண்ட மாதம் என்ன மாதம்? கார்த்திகை மாதம் என்று பார்க்கிறோம். இது மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக திரையோதசி திதியாக இருக்கணும், சனிக்கிழமையாக இருக்கணும். அதிலும் குறிப்பாக கார்த்திகை மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையாக இருந்தால் மிக மிக விசேஷம். அன்றைக்குத்தான் ஆலகால விஷத்தை இறைவன் உண்டான் என்று பார்க்கிறோம். அந்த குறிப்பிட்ட மகா பிரதோஷத்தன்று யமன் வழிபட்ட சிவனை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. யமன் சிவனை வழிபாடு செய்த ஸ்தலங்கள் பல ஸ்தலங்கள் இருக்கிறது. ஆனால் திருக்கடையூர் காலனை இறைவன் சம்ஹாரம் செய்தான். காலன் மீண்டும் இறைவனை வணங்கி அவனுடைய அனுகிரகத்தை பெற்றான் என்று பார்க்கிறோம். அதனால் திருக்கடையூர் சன்னிதானத்தை தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பு. அதை போல ஈசனை யமனே வழிபட்ட ஸ்தலம் எது என்று கேட்டால் ஸ்ரீவாஞ்சியம். அந்த ஸ்ரீவாஞ்சியம் போகிறவங்களுக்கும் மரண அவஸ்தை என்பது கிடையாது. அந்த ஸ்ரீவாஞ்சியத்தினுடைய பெருமைகளை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஆக மகா பிரதோஷம் மிக மிக சிறப்பு என்று பார்க்கிறோம். அதை போல் இந்த மகா பிரதோஷம், இந்த மாசி மாதம் சிவராத்திரி வழிபாடு செய்கிறோம் பாருங்கள். அந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி அதை வழிபாடு செய்வோம். அதற்கு முந்தைய பிரதோஷத்தையும் நாம் எப்படி அழைப்போம்? மகா பிரதோஷம் என்று நாம் அழைப்போம். அதை போல 10வது உத்தம மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம் வரக்கூடிய வளர்பிறையாக இருக்கணும். இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையாக இருக்கணும், சனிக்கிழமையாக இருக்கணும், திரையோதசி திதியாக இருக்கணும். இதற்குத்தான் உத்தம மகா பிரதோஷம் என்று பேர். ஒரு விஷயத்தை அழுத்தி அழுத்தி திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் நல்ல ஆழமாக உங்கள் மனசில் போய் அது பதியும். ஒரு விஷயத்தை சாதாரண ஆளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், நல்லா படித்தவர்களுக்கும் கொண்டு போய் அதை சேர்க்கணும். அதை திரும்ப சொல்லும்போது அவர்களுக்கு உண்மையாகவே அது ரொம்ப கேட்பதற்கு சௌகரியமாக இருக்கும், பின்பற்றுவதற்கு சௌகரியமாக இருக்கும். ஆக அவசரமாக கடகடன்னு ஓடணும்னு வைங்க, அவர்கள் அதை உள்வாங்குவது ரொம்ப சிரமம். அதுக்காகத்தான் இந்த சிரமத்தை மேற்கொண்டு மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன். உத்தம மகா பிரதோஷம் அது எந்த மாதத்துலன்னு கேட்டால் சித்திரை மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம், மிக அழகாக வைகாசி மாதம். இந்த 4 மாதங்களில் வளர்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமையில் மிக அழகாக திரையோதசி திதி சேருகின்ற பொழுது அது மிக அழகாக உத்தம மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உத்தம மகா பிரதோஷம் எதற்காக அனுஷ்டிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பேரு புகழுக்கு எந்த விதமான களங்கமும் இல்லாமல் நந்தியம்பெருமானும் ஈசனும் நம்மை காப்பாற்றுவார்கள். நமக்கு பேர் ஏற்படும், புகழ் ஏற்படும். அந்த ஏற்பட்ட புகழ் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும், அழியாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, வியாபார விருத்தி வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் உத்தம மகா பிரதோஷ விரதம் என்பதை மறந்துவிட வேண்டாம். 11வது ஏகாட்சர பிரதோஷம் என்று அழைத்தார்கள். இந்த ஏகாட்சர பிரதோஷம் என்பது ஒரே ஒரு மகா பிரதோஷம் வரும். அந்த மாதத்தில் ஒரே ஒரு மகா பிரதோஷம் வரும், இல்லைன்னா ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு மகா பிரதோஷம் வரும். அதுதான் ஏகாட்சர பிரதோஷம் என்றார்கள். அந்த ஏகாட்சர பிரதோஷம் வந்த அன்னைக்கு
சிவன் ஆலயத்தில் போய் உட்கார்ந்து வழிபாட்டை பார்க்கின்ற அதே வேளையில், நந்தியம்பெருமானுக்குரிய மந்திரத்தை சொல்லக்கூடிய அதே வேளையில், சிவனுக்குரிய மந்திரத்தை சொல்லக்கூடிய அதே வேளையில், மந்திரங்களுக்கெல்லாம் மூலாதாரமாக விளங்கக்கூடிய ஓம் என்கின்ற ஓம்காரத்தை, பிரணவ மந்திரத்தை இடையறாது அந்த அருமையான அந்த வேளையில், பிரதோஷ வேளையில் உச்சரித்தால் ஏகாட்சர பிரதோஷம் நமக்கு மிக அருமையான எல்லா நலன்களையும் வாரி வழங்கும் என்பதிலே சந்தேகம் என்பதே இல்லை என்று பார்க்கிறோம். 12வது அர்த்தநாரி பிரதோஷம்னு அதுக்கு பேர். வருடத்துக்கு 2 முறை மகா பிரதோஷம் வந்ததுன்னா, அதாவது சனிக்கிழமையும் திரியோதசியும் சேர்ந்தாதான் மகா பிரதோஷம். வருஷத்துக்கு 2 மகா பிரதோஷம் வந்தால் அதற்கு என்ன பேர்? அர்த்தநாரி பிரதோஷம் என்று பேர். அந்த நாளில் சிவனையும் நந்தியையும் வழிபாடு செய்தால் திருமண தடை நீங்கி போகும், திருமண தாமதம் நீங்கி போகும். தம்பதியர்களிடையே மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்திருந்தார்கள் என்று சொன்னால் மீண்டும் அவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு அர்த்தநாரி பிரதோஷம் கை கொடுக்கும். வருடத்திற்கு 2 முறை வரக்கூடிய மகா பிரதோஷம் அர்த்தநாரி பிரதோஷம். குடும்பம் ஒற்றுமையாக இருக்க அந்த பிரதோஷ வழிபாட்டை கண்டிப்பாக செய்யணும். 13வது திரிகரண பிரதோஷம் என்று அதை அழைக்கிறார்கள். 3 முறை திரிகரணம், 3 திரிகரணம். அந்த திரிகரண பிரதோஷம் என்ன செய்யும்னா, 3 முறை மகா பிரதோஷம் வறுமையானால், ஒரு வருஷத்தில் 3 முறை மகா பிரதோஷம் வறுமையானால் அதற்கு திரிகரண பிரதோஷம் என்று பேர். ஏற்கனவே சப்தரிஷி பிரதோஷத்தை பற்றி நான் சொன்னேன். அந்த சப்தரிஷி பிரதோஷத்துக்கு நான் என்ன சொன்னேன்? நந்தியம்பெருமானையும் ஈசனையும் வழிபட்டுட்டு நட்சத்திர மண்டலத்தில் இருக்கக்கூடிய சப்தரிஷிகள்கிட்டையும் உங்கள் வேண்டுதல்களை சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதை போல் இந்த திரிகரண பிரதோஷத்துக்கு என்ன விசேஷம்னா, 3 முறை மகா பிரதோஷம் வறுமே ஆனால் அது மிக அழகாக திரிகரண பிரதோஷம் என்று பேர். அந்த திரிகரண பிரதோஷத்தில் ஈசனையும் சிவனையும் நந்தியம்பெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு, அந்த வழிபாடு முடிஞ்ச பிறகு, அதாவது பிரதோஷ வேளை முடிந்தாலும் பரவாயில்ல, அந்த வழிபாடு பிரதோஷ வேளையில் ஈசனுக்கும் நந்திக்கும் செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய பூஜை அஷ்டலக்ஷ்மி பூஜை. லக்ஷ்மி பூஜை கண்டிப்பாக செய்யணும்மா. எங்களுக்கு பெரிய மந்திரங்கள் எல்லாம் ஒன்றுமே தெரியாதுமா, லக்ஷ்மி சம்பந்தமாக ஒன்றும் சொல்ல வேண்டாம். அஷ்டலக்ஷ்மியை மனசால தியானம் பண்ணிவிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி கமலவாசின்யை நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி கமலவாசின்யை நமக. இது ரொம்ப எளிமையாகத்தானே இருக்குது. இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் மிக அழகாக என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். இந்த திரிகரண பிரதோஷம் முடிந்த பிறகு இந்த அஷ்டலக்ஷ்மி பூஜையை செய்தால் வறுமை முற்றிலுமாக நீங்கி போகும். அதிலும் இந்த திரிகரண பிரதோஷம் உங்களுக்கு அது மட்டுமல்ல, மன ரீதியான எல்லா பிரச்சனைகளையும் நீக்கிறோம். சில பேருக்கு எப்பொழுதுமே நிம்மதியே இருக்காது, எதையாவது யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த யோசனை, தேவையில்லாத யோசனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், மன நிம்மதி கிடைக்கணும்னு சொன்னால் திரிகரண பிரதோஷ வழிபாடு செய்யணும். 14வதாக பிரம்ம பிரதோஷம் என்று அழைத்தார்கள். இந்த பிரம்ம பிரதோஷம்னா 4 முறை மகா பிரதோஷம் ஒரு வருஷத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் பிரம்ம பிரதோஷம். இது என்ன செய்யும்? நம்முடைய ஆயுளை அதிகரிக்கும், முன்ஜென்ம பாவங்களை நீக்கும், என்ன தோஷம் இருந்தாலும் விலகி போகும். ஆயுள் விருத்தி வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய அற்புதமான பிரதோஷம் இந்த பிரம்ம பிரதோஷம். ஒரு வருஷத்தில் 4 முறை மகா பிரதோஷம் வந்தால் தான் அதுக்கு பிரம்ம பிரதோஷம் என்று பேர். அதை போல 15வது அக்ஷர பிரதோஷம் என்று சொன்னார்கள். இது வருஷத்தில் 5 முறை மகா பிரதோஷம் வரணும். மகா பிரதோஷம்னா என்னன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன், திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. அந்த அக்ஷர பிரதோஷம் 5 முறை மகா பிரதோஷம் வரும். இது ஏன் இவ்வளவு சிறப்புன்னு சொன்னால்,
தாருகாவனத்தில் இருந்த ரிஷிகள் சிவனை அவமதித்த காரணத்தினால சிவன் பிச்சாடனர் ரூபம் எடுத்து அவர்களுக்கு பாடம் புகட்டினான். சிவனுடைய அருளை அனுகிரகத்தை முழுவதுமாக உணர்ந்த தாருகாவனத்து முனிவர்கள் சிவனுடைய பாதம் பணிந்து அவர்கள் அனுஷ்டித்த அற்புதமான ஒரு பிரதோஷம் எது என்று கேட்டால் அக்ஷர பிரதோஷம் என்று சொல்லப்படுகிறது. ஆக சிவனை நிந்திப்பது பெரிய பாவம் உலகத்தில். சிவநிந்தனைக்கு விமோச்சனமே கிடையாது. ஆனால் தெரியோத்தனமாக சிவநிந்தனை செஞ்சுட்டு அதுக்கு விமோச்சனம் தேடி அவனுடைய காலில் விழுந்தாங்க தாருகாவனத்து ரிஷிகள். அதை போல தெரிந்தோ தெரியாமலோ சிவநிந்தனை செய்தவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு, பாவ விமோச்சனம் பெறுவதற்கு கை கொடுக்கக்கூடியது வருடத்தில் 5 மகா பிரதோஷம் வரக்கூடிய அக்ஷர பிரதோஷத்திலே நந்தியம் பெருமானையும் சிவனையும் வழிபாடு செய்வது. 16வதாக கந்த பிரதோஷம்னு அதுக்கு பேர். இதுவும் ரொம்ப விசேஷமான பிரதோஷம். மகா பிரதோஷம் எப்படி விசேஷமோ அதிலும் குறிப்பாக மகா சிவராத்திரி இந்த திரியோதசியும் சதுர்தசியும் சேர்ந்து வரக்கூடிய மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி எவ்வளோ விசேஷமோ அதை போல மிக விசேஷமானது எது என்று கேட்டால் தாருகாவனத்து ரிஷிகளுக்கு வாழ்க்கை கொடுத்தானே சிவன், அந்த அக்ஷர பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம். சப்த ரிஷிகள் பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கு பேர் அபய பிரதோஷம்னு சொன்னேன். அதை போல கந்த பிரதோஷம் 16வதாக நான் சொல்லக்கூடிய வகை. அந்த கந்த பிரதோஷமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்படின்னா சனிக்கிழமையாக இருக்கணும், திரியோதசி திதியாக இருக்கணும், கார்த்திகை நட்சத்திரம் அதோடு சேர்ந்து வரணும். கார்த்திகை நட்சத்திரம் யாருக்குரிய நட்சத்திரம்? முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம். ஆக சனிக்கிழமையில் வரக்கூடிய திரியோதசி திதியவே நாம் மகா பிரதோஷம் என்று தான் அழைக்கிறோம். அந்த சனிக்கிழமையும் திரியோதசி திதியோடு அந்த பிரதோஷ வேளையில் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குமே, ஆனால் அந்த பிரதோஷத்திற்கு கந்த பிரதோஷம் என்று பெயர். ஏனென்று சொன்னால் சூரனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் மிக அருமையாக இந்த விரதத்தை அனுஷ்டித்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த அருமையான மகா பிரதோஷமோ கார்த்திகை நட்சத்திரமும் கூடியிருக்கின்ற வேளையில் சிவனை நினைத்து முருகப்பெருமான் பிரதோஷ விரதத்தை மேற்கொண்ட காரணத்தினால் சூராதி சூரர்களை எல்லாம் அவன் என்ன செய்ய முடிந்தது? அவன் அழிக்க முடிந்தது. அதனால தான் சூர பயங்கர என்று அருணகிரிநாத சுவாமிகள் அனுபூதியிலே பாடினார் என்றும் பல இடங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். ஆக அப்பேற்பட்ட கந்த பிரதோஷம் மிக மிக விசேஷமானது. இந்த கந்த பிரதோஷம் நம்முடைய எதிரிகளை துவம்சம் செய்வதற்கு மட்டுமல்ல, எதிரிகள் நம்ம பக்கமே தலை வச்சு என்ன செய்ய மாட்டாங்க? படுக்க மாட்டாங்க. கந்தனுக்குரிய கார்த்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய மகா பிரதோஷத்தை வழிபாடு செய்தால் சிவன் நந்தியம்பெருமான் முருகனுடைய அனுகிரகத்தை ஒட்டுமொத்தமாக நாம் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அடுத்தாப்புல 17வது சட்ஜ பிரபா பிரதோஷம் என்று அதற்கு பேர். சட்ஜ பிரபா பிரதோஷம் வருடத்தில் 7 மகா பிரதோஷங்கள் வந்தால் அதற்கு சட்ஜம் என்று பொருள், 7 என்று பொருள். சட்ஜ பிரபா பிரதோஷம் என்று அதற்கு பேர். இதுவும் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா வசுதேவர் தேவகி வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் தான் உயிருக்கு ஆபத்துன்னு கேள்விப்பட்ட ஒன்று அசரீரி சொல்லி கேள்விப்பட்ட கம்சன் 7 குழந்தைகளை கொன்றான் என்பது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போக வேண்டியதில்லை, அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். 7 குழந்தைகளை கம்சன் கொன்றான். இப்போ 8வது குழந்தை வாயிலாகத்தான் அவனுக்கு ஆபத்து. இந்த 8வது குழந்தை எப்படியும் கொன்றுவான் அப்படின்னு பயந்த வசுதேவரும் தேவகியும் என்ன செய்தார்கள்? அந்த 1 வருட காலமும் இந்த சட்ச பிரபா பிரதோஷ வழிபாடு செய்தார்கள். வருடத்திற்கு 7 முறை மகா பிரதோஷம் வரும். திரியோதசி சனிக்கிழமை இரண்டும் இணைந்து 7 மகா பிரதோஷங்கள் வந்துச்சு அந்த ஆண்டு இவர்கள் 7 அந்த அருமையான மகா பிரதோஷத்தை கடைபிடித்த காரணத்தினால் கிருஷ்ணன் மிக அருமையாக பிறந்து கம்சன்
கம்சனுடைய கொடூரங்கள் அழிந்தது மட்டுமல்ல, உலகத்தையே காக்கக்கூடிய பரம்பொருள் கிருஷ்ணன் நமக்கு தேவகி வசுதேவர் வாயிலாக கிடைத்தான் என்று பார்க்கிறோம். ஆக இந்த கிருஷ்ணன் பிறப்பிற்கு முன்னால் வசுதேவரும் தேவகியும் அனுஷ்டித்த 7 மகா பிரதோஷங்கள் வந்த அந்த அற்புதமான பிரதோஷத்துக்கு தான் சட்சப்பிரபா பிரதோஷம் என்று மிக அழகாக ஒரு பேர். அதை மாதிரி ரொம்ப அழகாக அஷ்டதிக்கு பிரதோஷம் என்று சொல்வார்கள். அஷ்டதிக்கு பாலகர்களுடைய தயவு நமக்கு கண்டிப்பாக வேணும். எங்கே போனாலும் அந்த அஷ்ட திக்குகள் 8 திக்குகளில் இருக்கக்கூடிய அந்த தேவதைகள் நம்மை நிச்சயமாக என்ன செய்யணும், காக்கணும். அதனால தான் ரொம்ப அழகாக கோளறு பதிகம் ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்ற பொழுது, உருவழற் பவழமேனி ஒளிநீர் அணிந்து உமையோடு வெள்ளை மிடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உழமே புகுந்ததனால் திருமகள் கலையதூர்தி செயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவிற்கு மிக இந்த 8 திக்குகளில் உள்ள தேவர்கள் நம்மை என்ன செய்யணும், காக்கணும், அவர்கள் நம்மை பாதுகாக்கணும். ரொம்ப அழகாக கோளறு பதிகத்திலே பாடுகிறார். அந்த 8 திக்கு தேவர்கள் நமக்கு அனுகிரகம் செய்வதற்கு இந்த அருமையான அஷ்டதிக்கு பிரதோஷம் என்பதை கடைபிடிக்கணும். அஷ்டதிக்கு பிரதோஷம் என்று சொன்னால் ஒரு வருஷத்தில் 8 முறை மகா பிரதோஷம் வந்து சேரும். 19வதாக நவக்கிரக பிரதோஷம் என்று சொன்னார்கள். 9 மகா பிரதோஷங்கள் வந்தால் அதற்கு நவக்கிரக பிரதோஷம் என்று பேரு. நவக்கிரகங்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்ம பிறக்கும் போதே நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாவுக்கு ஏற்றார் போல நமக்கு கோளாறாவே நாம் பிறந்திருந்தா கூட அந்த நிலையை நிச்சயமாக நவக்கிரக பிரதோஷம் கடைபிடித்தால் அந்த நிலை மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நவக்கிரகத்தினுடைய அனுகிரகமும் நம்மை வந்து சேரும். நிறைவாக 20வது பிரதோஷ வகை துத்த பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. 10 மகா பிரதோஷங்கள் ஒரு வருஷத்தில் வந்துச்சுன்னு சொன்னால், அதை கடைபிடித்தோம் என்று சொன்னால் ஜென்மாந்திர பாவம் 21 தலைமுறைகள் நம்மை தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் அத்தனையும் நீங்கி போகும். பிறவி குறைபாடுகள் அத்தனையும் நீங்கி போகும். ஆனால் 10 சனி மகா பிரதோஷம் வருமாமா ஒரு வருஷத்துலன்னு கேட்டால் வந்தால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதை ஒன்று விடாமல் நாம் என்ன செய்யணும், அந்த விரதத்தை மேற்கொள்ளணும். சில நேரம் சொல்லுவோம் பாருங்கள், 500 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, 300 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு பிரதோஷம் வருது, 700 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் வந்திருக்குதான், இப்படியெல்லாம் சொல்லுவோம் பாருங்க. அதுதான் இந்த அம்சங்கள் என்பதை புரிந்து கொண்டு அதை உள்வாங்கி கொண்டு நாம் இந்த பிரதோஷ வழிபாட்டை நம்ம செய்யணும். வருஷம் பிறந்த உடனே வேலை கேலண்டரை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு என்னென்னைக்கு என்னென்ன பிரதோஷங்கள் வருது, இந்த ஆண்டு எத்தனை மகா பிரதோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பாக குறித்து வைத்து, குறிப்பாக 3 பிரதோஷங்களை மறந்துடவே கூடாது. இந்த சிவராத்திரியில் வரக்கூடிய அருமையான அந்த மாசி மாதம் வரக்கூடிய அந்த பிரதோஷ வேளையை மறந்துடக்கூடாது. மாசி மாதத்திற்கு முந்தைய மகா பிரதோஷத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதை போல இந்த சப்த ரிஷிகள், அந்த சப்தரிஷி பிரதோஷம் என்று சொன்னார்களே, அதை மறந்துடக்கூடாது. அதை போல சட்சப்பிரபா பிரதோஷத்தை மறந்துடக்கூடாது, கந்த பிரதோஷத்தை மறந்துடக்கூடாது. மொத்தத்தில் கேலண்டர் எடுத்து வேலை உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய நம் வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டக்கூடிய பிரதோஷ நாளை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு மார்க்கர் வாங்கி அந்தந்த டேட்டை கரெக்டாக குறித்து வச்சு எந்த வேலை அந்த நேரத்தில் வந்தால் கூட நான் நிச்சயமாக நந்தியம்பெருமானையும் சிவனையும் நான் வழிபாடு செய்வேன் என்று நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் அதற்குரிய பலனை நிச்சயமாக பெறுவோம். ஆக பிரதோஷ வழிபாடு என்னங்கிறது நமக்கு தெரியும். பிரதோஷ வழிபாடு நிறைய பேர் செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் 20 வகையான பிரதோஷ வழிபாடுகள் இருக்கிறது. அந்த 20 வகையான பிரதோஷ வழிபாடு என்ன, எது எதோடு சேர்ந்தால் அது மிகச் சிறப்பாக சொல்லப்படுகிறது என்பதை உங்களுக்கு மிக விளக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். ஆக நீங்கள் இதை குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு உங்களுடைய தேவைகள் என்ன, உங்கள் தேவைகளை மிக அருமையாக பூர்த்தி செய்யக்கூடிய அந்த பிரதோஷம் எது என்பதை
நீங்களே இந்த சொற்பொழிவை கேட்டு கணக்கிட்டு மிக அருமையாக பிரதோஷ வழிபாட்டை செய்யுங்கள். ஈசனுடைய அருள் உங்கள் இல்லத்தில் நிறைந்திருக்கும். நந்தியம் பெருமான் தூதுவனாக சிவனுக்கு இருக்கக்கூடிய நந்திய பெருமான், காவலாக சிவனுக்கு இருக்கக்கூடிய நந்திய பெருமான் உங்கள் தேவைகளை சிவனிடம் கொண்டு சேர்த்து வெகு விரைவில் பூர்த்தியாகும் சுபிட்சமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் என்பதை இந்த வேளையிலே சொல்லி, இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு நல்கிய இறைவனுக்கு நான் நன்றி சொல்லி, மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசுகி மனோகரன். நன்றி, வணக்கம்.